ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இது எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா யூஃபிமிசம். சரிங்களா? யூஃபிமிசம் யூஃபிமிசம் அப்படின்னா என்னன்னா, நம்ம எளிமையா தமிழ்ல விளக்கணும்னா நாசூக்காக கூறுதல் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தங்கள்ட்ட சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்களுடைய மனசு புண்படாம இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை தான் வந்து யூஃபிமிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? யூஃபிமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களை பார்த்து இப்போ கண்ணு தெரியாதவங்க பிளைண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். லிட்டரலா தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா குருடன் அப்படின்னு அர்த்தம். குருடன், குருடி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து குருடன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அவங்க மனசு காயப்படும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஒரு இன்அஃபென்சிவ் வேர்டு, ஒரு பிளசண்டான வேர்டு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? விஷுவலி சேலஞ்சு. விஷுவலி சேலஞ்ச் பார்வை மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்றோம். பார்வை மாற்றுத்திறனாளி அதாவது நம்ம செய்யக்கூடிய, அதாவது கண் பார்வை உடையவங்க வந்து செய்யக்கூடிய வேலைய அவங்க வேற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதே வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு திறமை இருக்கு. பார்வை மாற்றுத்திறனாளி. அப்ப நம்ம திறனாளின்னு சொல்லும் பொழுது அவங்கள நம்ம ஒரு பாசிட்டிவா தான் நம்ம சொல்றோம். நெகட்டிவான வேர்டு கிடையாது, ஹார்ஷ் வேர்டு கிடையாது. அதை தான் வந்து யூஃபிமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இது நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னா லிட்டரலா நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா வீட்டுக்காரி. வீட்டுக்காரின்னா என்ன? அவ வந்து துணி துவைக்கிறவ, வீட்டை பார்த்துக்கிறவங்க, குழந்தைய கவனிச்சுக்கிறவங்க, சமைக்கிறவங்க அப்படின்னு வீட்டுக்காரினா ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி ஒரு இருக்கு இல்லைங்களா? இதே வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஹோம் மேக்கர் அப்படின்னா இல்லத்தரசி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லிக்கலாம். இல்லத்தரசி. இப்போ ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோல போட்டிருந்தேன். ஹவுஸ் அப்படின்னா மியர் பில்டிங், அவ்வளவுதான். ஆனா ஹோம் இஸ் பில்ட் பை லவ் அண்ட் அஃபெக்ஷன். அந்த இல்லத்தை உருவாக்கக்கூடியவ யாரு அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, மனைவி. அந்த ஹோம் மேக்கர் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ ஃபேட்டா இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன சொல்றோம்? குண்டன் அப்படின்னு, குண்டா இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஃபிமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்றோம்னா ஃபுல் ஃபிகர்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஃபுல் ஃபிகர்டு. ஃபுல் ஃபிகர் அப்படின்னா ஒரு ஃபிகர் அப்படின்னா ஒரு அழகு அப்படின்னு அர்த்தம். ஆகா, நம்மளை வந்து ஃபிகர்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தில் நான் சொல்றேன். அதை அப்படி எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபிகர்டுங்கிற ஒரு ஒரு பிளசண்டான ஒரு வேர்டு. சப்போ ஃபேட்னு சொல்றதை நம்ம தவிர்த்துட்டு ஃபுல் ஃபிகர்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க. இப்போ லீனா இருக்காங்க, ஒருத்தங்க வந்து லீனா இருக்காங்க. அவங்களால குண்டே ஆக முடியல. ஓகேங்களா? குண்டே ஆக முடியலன்னா அவங்க என்னதான் சாப்பிட்றாங்க, நிறைய சாப்பிட்றாங்க, ஆனா குண்டே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஹரிசாண்டலி சேலஞ்சு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஹரிசாண்டலி சேலஞ்சு. ஹரிசாண்டலி சேலஞ்சு. இதே வந்துட்டு ஒருத்தங்க ரொம்ப ஷார்ட்டா இருக்காங்க, அவங்க வளர்ச்சியே இல்லை, முடிஞ்சு போச்சு, வளர்ச்சி இல்லை, அதுக்கு மேலே வளர முடியாது. அவங்கள பார்த்துட்டே குட்டையா இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க மனசு கஷ்டமா இருக்கும். அதுக்கு அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ இந்த வேர்டு எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணுமோ அதே மாதிரி இதுக்கு சொல்லுங்க, திங்க் பண்ணி பாருங்க. வளர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வெர்டிகலி சேலஞ்சு. ஓகே, வெர்டிகலி சேலஞ்சு அப்படி சொல்றோம். அடுத்த ஒரு வேர்டு பாருங்க. இப்போ மென்டலி ரிட்டார்டட் பர்சன் இருக்காங்க இல்லையா? மென்டலி ரிட்டார்டட் பர்சன், மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னா மன வளர்ச்சி இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மன வளர்ச்சி இல்லாதவங்க. இவங்களை வந்துட்டு நாம எப்படி சொல்றோம் அப்படின்னா மென்டலி சேலஞ்சு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? மென்டலி சேலஞ்சு. அதாவது
இந்த மனநிலை இல்லாதவங்களை வந்துட்டு அப்படியே நம்ம சொன்னோம்னா மனநிலை இல்லாதவன் சரியில்லாதவன் அப்படின்னு சொன்னா மனசு கஷ்டமாகும். ஆனா அந்த மனநிலை சரியில்லாதவங்க கூட நம்ம செய்யக்கூடிய வேலையை வேற ஒரு திறனை பயன்படுத்தி கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா செய்வாங்க. சரிங்களா? அதனாலதான் அவங்கள வந்து மென்டலி சேலஞ்ச் சொல்றோம். அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் அதிகமா யூஸ் பண்றோம் என்னன்னா, இங்க பாருங்க, ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொல்றோம். ஸ்லோ லேர்னர், அதாவது ரொம்ப ஸ்லோவா படிக்கக்கூடியவன், ஸ்லோவா கற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மனசு கஷ்டமாகும். நம்மள என்ன நம்ம ஸ்லோவா, நம்ம ஸ்லோ லேர்னரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு கஷ்டமாகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பிளசண்டான வேர்டு என்னன்னா லேட் ப்ளூமர். ஓகேங்களா? லேட் ப்ளூமர், அதாவது எப்படி சொல்ல வருது அப்படின்னா, எல்லாருமே ப்ளூமர்ஸ் தான். மாணவர்கள் எல்லாருமே மலரக்கூடியவர்கள் தான். சரிங்களா? மலரக்கூடியவர்கள் தான். ஒரு பூ இன்னைக்கு பூக்குது, அடுத்த பூ நாளைக்கு பூக்கும், அடுத்த பூ 2 மணி நேரம் கழிச்சு பூக்கும். அந்த மாதிரி லேட் ப்ளூமர். அப்போ அந்த ப்ளூமர் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான வேர்டு. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி சொன்னோம்னா அது யூபிமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அது மாதிரி பாருங்க, இதுல நிறைய உங்களுக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. இப்போ இப்போ ஒருத்தர் பார்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? பார்பர். பார்பர் அப்படின்னா லிட்ரலா தமிழ்ல வந்து சொல்லும்போது நாவிதன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. அது வந்து ஏதோ ஒரு கம்யூனிட்டியோடைய நேமை சொல்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நம்மளை அவங்கள வந்து அப்படி கூப்பிடக்கூடாது. பார்பர்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லலாம்னு பாருங்களேன், ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஹேர் ட்ரெஸ்ஸர், இது ஒரு பிளசண்டான வேர்டு. ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பார்பருக்கு பல. அதே மாதிரி இன்னொரு வேர்டு பாருங்க, அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கர்னா யாரு அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு மனிதர் இறந்துட்டாங்கன்னா அந்த உடலை வந்து பாடி எங்க கொண்டு போறாங்க, சுடுகாட்டு கொண்டு போறாங்க. சுடுகாட்டுல ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஃபியூனரல் ஏற்பாடுகள் எல்லாமே அவர் பண்ணுவார். அதாவது அந்த பாடியில் இருக்கக்கூடிய நகைகளை ரிமூவ் பண்றது, அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவரை நாம வந்து என்னன்னு சொல்லுவோம், வெட்டியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெட்டியான். அந்த வெட்டியானுக்கு அப்படி நேர் டிரான்ஸ்லேஷன் தான் அண்டர்டேக்கர் இங்கிலீஷ்ல. அப்ப இது வந்து ஒரு அஃபென்சிவ் வேர்டு. இது அஃபென்சிவ் ஆர் ஹார்ஷ் வேர்டு. அப்ப இதுக்கு பதிலாக நம்ம அவங்கள என்ன சொல்றோம், அவங்கள பிளசண்டான வேர்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, கவனிங்க, ஃபியூனரல் டைரக்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த வேர்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஃபியூனரல் டைரக்டர். ஸோ இப்படி சொல்றப்பல வெட்டியான்னு சொல்றப்பல அவர் வந்து ஃபியூனரல், அந்த அந்த டைரக்ஷன் பண்ணக்கூடிய, அந்த ஃபியூனரல்ல இறுதி சடங்கு வந்து பண்ணக்கூடியது எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஃபியூனரல் டைரக்டர்னு அப்படி சொல்றோம். ஸோ இதே மாதிரி ஹோம் மேக்கருக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா டொமஸ்டிக் என்ஜினியர்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது மாதிரி பாருங்களேன், இப்போ தெருவில் குப்பை பொறுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், குப்பை பொறுக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லி ஸ்கேவெஞ்சர்னு சொல்றோம், ரேக் பிக்கர்னு சொல்றோம். அப்படி லிட்டரலாக குப்பை பொறுக்கி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க மனசு கஷ்டமாகும் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ட்ரீட் கிளீனர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸ்ட்ரீட் கிளீனர். அப்படி அஃபென்சிவா சொல்றதுக்கு பதிலா பாசிட்டிவா அவங்கள பார்த்து ஸ்ட்ரீட் கிளீனர்னு சொல்லும்போது அவங்க மனசு கஷ்டப்படாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோவில் நான் வந்து அதை சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.